வெல்கம் டு எக்ஸ் ஹப் தமிழ். நீங்களும் ஆகலாம் அரசு அதிகாரி. எங்களுடன் பயணிக்கவும். வெற்றி உறுதி. இன்றைய பாடம் அவை அஞ்சாமை. அதிகாரம் 73. பால் பொருட்பால். இயல் அமைச்சியல். அவை அஞ்சாமை என்பது அவையின் கண் அஞ்சாமல் சொல்லுதல். அவையில் பேச அச்சம் கொள்ளாதிருத்தல். குறள் 721. வகையறிந்து வல்லவை வாய்ச்சோராச் சொல்லின். தொகையறிந்த தூய்மை எவர்? வகையறிந்து வல்லவை வாய்ச்சோராச் சொல்லின். தொகையறிந்த தூய்மை எவர்? சொல்லும் பொருளும். வகை அறிந்து சூழ்நிலையை அறிந்து. வல்லவை தாம் அறிந்தவை. வாய்ச்சோரார் வாய்விட்டு சொல்ல மாட்டார்கள். சொல்லின் தொகை அறிந்து சொல்லின் தொகுதியையும் அதன் நேர்மையையும் அறிந்து. தூய்மை எவர்? தூய்மையானவர். பொருளுரை. தகுந்த சூழலை அறிந்து தங்களுக்கு தெரிந்த விஷயங்களை மட்டும் பேசுபவர்கள் தூய்மை பெற்றவர்களாவார். விளக்கவுரை. ஒருவர் எந்த சூழலில் எதை சொல்ல வேண்டும், எதை சொல்லக்கூடாது என்பதை உணர்ந்து பேச வேண்டும். அறிவுடையவர்கள் தேவையற்ற பேச்சில் ஈடுபட மாட்டார்கள். ஒரு நல்ல பேச்சாளர் தனது சொல்லின் மதிப்பையும் அளவையும் புரிந்து கொண்டு எந்த விஷயத்திற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதில் சிறந்த புரிதல் உடையவராக இருப்பார். குறள் 722. கற்றாருள் கற்றார் எனப்படுவர் கற்றார் முன். கற்ற செலச் சொல்லுவார். கற்றாருட் கற்றார் எனப்படுவர் கற்றார் முன். கற்ற செலச் சொல்லுவார். சொல்லும் பொருளும். கற்றாருள் கற்றவர்களுக்குள். கற்றார் எனப்படுவர் உண்மையில் கற்றவர்கள் என பெயர் பெறுவர். கற்றார் முன் கற்றவர்களிடம். கற்ற செலச் சொல்லுவார் கற்றதை பயன்படுத்தி சொல்லுவார். பொருளுரை. கற்றவர்கள் என்று சொல்லப்பட வேண்டுமென்றால் அவர்கள் முன்னோர்களிடமிருந்து கற்றவற்றை முறையாக பகிர்ந்து சொல்ல வேண்டும். விளக்கவுரை. கல்வி என்பது தனக்காக மட்டுமல்ல பிறருக்கும் பயனளிக்க வேண்டியது. ஒருவர் உண்மையில் கற்றவர் என்று கருதப்பட வேண்டுமெனில் அவர் தனது அறிவை பிறரிடம் பகிர்ந்து தன் அறிவு நன்மை செய்யும்படி செய்வதே அவசியம். ஒருவர் கற்றதை மறைத்து வைத்துக் கொள்வதை விட அதை பகிர்ந்து பரப்புவதன் மூலம் தான் அவர் உண்மையில் கற்றவராக கருதப்படுவார். குறள் 723. பகையகத்துச் சாவார் எளியர் அரியர். அவையகத்து அஞ்சா தவர். பகையகத்துச் சாவார் எளியர் அரிய. ரவையகத் அஞ்சா தவர். சொல்லும் பொருளும். பகை அகத்தில் எதிரிகளின் இடத்தில். சாவார் பயந்து மடியாதவர்கள். எளியர் சாதாரணமானவர்கள். அரியர் மிகுந்த தன்னம்பிக்கையுள்ளவர். அவையகத்து பெரியோர் கூடிய இடத்தில். அஞ்சாதவர் பயந்து நடுங்காதவர். பொருளுரை. எதிரிகளின் இடத்தில் பயந்து நடுங்காதவர் சாதாரணமானவர்களாக இருக்கலாம், ஆனால் பெரியோரின் கூட்டத்தில் பயந்து நடுங்காதவரே உயர்ந்தவர்கள். விளக்கவுரை. போர்க்களத்தில் வீரத்துடன் சாவதற்கு பலர் துணிவு கொள்வார்கள், ஆனால் அறிவாளிகளின் கூட்டத்தில் உயர்ந்தவர்களின் முன்னிலையில் தன்னம்பிக்கையுடன் பேசுவது மிகுந்த அறிவும் பெருமையும் உடையவர்களுக்கே இயலும். உண்மையான அறிவாளிகள் எந்த சூழலிலும் திகைக்க மாட்டார்கள். அவர்கள் எந்தவிதமான அச்சமுமின்றி தங்களுடைய அறிவை வெளிப்படுத்தக்கூடியவராக இருப்பார்கள். குறள் 724. கற்றார் முன் கற்ற செலச் சொல்லி தாம் கற்ற. மிக்காருள் மிக்க கொளல். கற்றார் முன் கற்ற செலச் சொல்லி தாங்கற்ற. மிக்காரும் மிக்க கொளல். சொல்லும் பொருளும். கற்றார் முன் கற்றவர்களிடம். கற்ற செலச் சொல்லி கற்றதை பகிர்ந்து சொல்லி. தாங்கள் கற்ற கல்வியில். மிக்காருள் அறிவில் மேம்பட்டவரிடமிருந்து. மிக்க கொளல் மேலும் கற்றுக்கொள்வதே நன்று. பொருளுரை. மற்றவர்களிடம் கற்றதை பகிர்ந்து சொல்லி அதனுடன் மேலும் கற்றுக்கொள்வதே அறிவை வளர்ப்பதற்கான சிறந்த வழியாகும். விளக்கவுரை. கல்வி என்பது ஒருவேளை நிறைவு பெறாது. ஒருவர் கற்றதை பிறரிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும், அதே சமயம் அறிவில் மேம்பட்டவர்களிடம் இருந்து மேலும் கற்றுக்கொள்ளவும் வேண்டும். கல்வி வளர்ச்சி என்பது இடைநிற்றலில்லாத ஒரு பயணமாகும். அறிவினை பெறுவது நம் வாழ்வின் ஒரு முக்கியமான நோக்கமாக இருக்க வேண்டும். குறள் 725. ஆற்றின் அளவறிந்து கற்க அவையஞ்சா. மாற்றங் கொடுத்தற் பொருட்டு. ஆற்றின் அளவறிந்து கற்க அவையஞ்சா. மாற்றங் கொடுத்தற் பொருட்டு. சொல்லும் பொருளும். ஆற்றின் அளவு அறிந்து தமது திறன் மற்றும் வலிமையை அறிந்து. கற்க கல்வியை கற்க வேண்டும். அவையஞ்சா அறிவு பேச்சில் பயப்படாமல். மாற்றம் கொடுத்தற் பொருட்டு மாற்றம் கொண்டு வருவதற்காக. பொருளுரை. தன் திறனை மதிப்பீடு செய்து பயமின்றி கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும். அவை வாழ்க்கையில் மாற்றம் கொண்டு வருவதற்கு உதவும். விளக்கவுரை. ஒருவர் கல்வியை கற்கும் பொழுது தமது திறனை உணர்ந்து அதற்கேற்ப கற்றல் நடைமுறைப்படுத்த வேண்டும். அறிவு பேச்சுகளில் பயந்து ஒதுங்காமல் தன் கருத்துக்களை வெளிப்படுத்தி மாற்றத்தை உருவாக்கும் திறனை வளர்த்து கொள்ள வேண்டும். கல்வி ஒரு தனிமனித முன்னேற்றத்திற்கும் சமூக முன்னேற்றத்திற்கும் பயன்பட வேண்டும். குறள் 726. வாளோட்டென் வன்கண்ணர் அல்லார்க்கு நூலோட்டென். நுண்ணவை அஞ்சு பவர்க்கு. வாளோட்டென் வன்கண்ணர் அல்லார்க்கு நூலோடே. நுண்ணவை எஞ்சு பவர்க்கு. சொல்லும் பொருளும். வாழ் போர் செய்யும் ஆயுதம். ஓட்டென் எதற்கு பயனாகும்? வன்கண்ணர் தைரியமுள்ளவர்கள். அல்லார்க்கு இல்லாதவர்க்கு. நூல் கல்வி. ஓட்டென் எதற்கு பயனாகும்?
உண்ணவை அஞ்சுபவர்க்கு, உணவை உண்ணுவதற்கே பயப்படும் அளவுக்கு கூட பயம் கொள்ளும் அச்சமுள்ளவர்களுக்கு. பொருளுரை. தைரியமில்லாதவர்களுக்கு வாழ் எந்த பயனையும் தராது. அதுபோல் அறிவை பயப்படுகின்றவர்களுக்கு கல்வி எதற்கும் பயன்படாது. விளக்கவுரை. போர்க்களத்தில் துணிவில்லாதவர்களுக்கு வாழ் வைத்திருந்தும் பயன் இல்லை. அதேபோல் அறிவை பயப்படாமல் வெளிப்படுத்த தயங்கும் மனநிலையில் இருக்கும் ஒருவர் கல்வி கற்றிருந்தாலும் எந்த ஒரு முன்னேற்றத்திற்கும் இல்லை. அறிவு பயந்தவர்களிடம் இருந்தால் அது மரணித்திருக்கும் நிலையில் இருக்கும். ஆகவே கல்வியை கற்றவராக மட்டும் இருப்பது போதாது, அதை செயல்படுத்தும் துணிவும் தேவை. குறள் 727. பகையகத்து பேடிகை உள்வாள் அவையகத்து. அஞ்சும் அவன் கற்ற நூல். பகையகத்து பேடிகை உள்வாள் அவையகத். தஞ்சும் அவன் கற்ற நூல். சொல்லும் பொருளும். பகை அகத்தில், எதிரிகளின் இடத்தில். பேடிகை உள்வாள் பயந்து நடுங்குவான். அவையகத்து, பெரியோரின் கூட்டத்தில். அஞ்சும் பயந்து பேசமாட்டான். அவன் கற்ற நூல், அவன் கற்ற கல்வி. பொருளுரை. பகைமை சூழ்ந்த இடத்தில் பயந்து நடுங்குபவன் பெரியோர்களின் கூட்டத்தில் தன்னம்பிக்கையுடன் பேச முடியாது. அவர் கற்ற கல்வியால் பயன் இல்லை. விளக்கவுரை. அறிவும் துணிவும் இணைந்திருக்க வேண்டும். பகைமை சூழ்ந்த இடத்தில் பயந்து நிற்பவன் பெரியோரின் முன்னிலையில் தன்னம்பிக்கையுடன் பேச முடியாது. கல்வி என்பது வெறும் புத்தக அறிவாக இருக்கக்கூடாது, அதை செயல்படுத்தும் திறனும் வளர்த்து கொள்ள வேண்டும். இல்லையெனில் கற்ற அறிவு பயனற்றதாகவே இருக்கும். குறள் 728. பல்லவை கற்றும் பயமிலரே நல்லவையுள். நன்கு செலச் சொல்லாதார். பல்லவை கற்றும் பயமிலரே நல்லவையு. நன்கு செலச் சொல்லாதார். சொல்லும் பொருளும். பல்லவை பலவற்றை. கற்றும் கற்றிருந்தும். பயம் இலரே பயனில்லாதவரே. நல்ல அவையை உயர்ந்த சபைகளில். உணர்ந்து பொருளுணர்ந்து. செலச் சொல்லாதார் உரிய வகையில் பேசத் துணியாதவர். பொருளுரை. பல நூல்களை கற்றிருந்தும் அந்த அறிவை உயர்ந்த அறிஞர்கள் முன் பகிர்ந்து கொள்ளாதவர்கள் பயனற்றவர்களே ஆகின்றனர். விளக்கவுரை. அறிவு என்பது பகிர்வதற்காகவே. நூல்களை வாசித்தும் அவற்றில் உள்ள கருத்துக்களை புரிந்து கொண்டும் அதை வெளிப்படுத்த தயங்குபவர்கள் எந்த பயனும் தர முடியாது. உண்மையான அறிவாளிகள் தங்களது அறிவை பகிர்ந்து நல்லவைகளில் தங்களது கருத்துக்களை வெளிப்படுத்த கூடியவர்களாக இருக்க வேண்டும். குறள் 729. கல்லா தவறின் கடையென்ப கற்றறிந்தும். நல்லார் அவையஞ்சுவார். கல்லா தவறிற் கடையென்ப கற்றறிந்து. நல்லார் அவையஞ்சுவார். சொல்லும் பொருளும். கல்லாதவர் கல்வி கற்றிடாதவர். இற்கடை மிக கீழானவர்கள் என்ப என்று கூறுவர். கற்றறிந்து கல்வி கற்று அதன் கருத்தை நன்றாக உணர்ந்து. நல்லார் சிறந்த அறிவாளிகள். அவையை அஞ்சுவார் பெரியோரின் கூட்டத்தில் தளர்வுள்ளவராக இருப்பவர்கள். பொருளுரை. கல்வி கற்காதவர்களை விட கல்வி கற்று உயர்ந்த அறிஞர்களின் கூட்டத்தில் தளர்ந்து நிற்பவர்களே மிகவும் கீழானவர்கள். விளக்கவுரை. கல்வி கற்காதவர்களை விட கற்றிருந்தும் தன் அறிவை பயன்படுத்தாதவர்களே மிக மோசமானவர்கள். ஒருவர் கல்வி கற்றுவிட்டால் அதனை தன்னம்பிக்கையுடன் பயன்படுத்த வேண்டும். உயர்ந்த அறிவாளிகளின் கூட்டத்தில் தன்னலம் கருதி மௌனமாக இருப்பது அறிவற்ற தன்மையை காட்டும். உண்மையான அறிவாளிகள் தங்கள் அறிவை பயிற்றுவித்து சமூகத்தில் மாற்றம் கொண்டு வர வேண்டும். குறள் 730. உளரெனினும் இல்லாரோடு ஒப்பர் களனஞ்சி. கற்ற செலச் சொல்லாதார். உளரெனினும் இல்லாரோட் ஒப்பர் களனஞ்சி. கற்ற செலச் சொல்லாதார். சொல்லும் பொருளும். உளர் எனினும் அவர்கள் இருந்தாலும். இல்லாரோடு ஒப்பர் இல்லாதவரை போலவே. கள அஞ்சிக் மக்களின் முன்னிலையில் பயந்து. கற்ற செலச் சொல்லாதார் கற்றதை வெளிப்படுத்தாதவர். பொருளுரை. கல்வி கற்றிருந்தாலும் அதை மக்களின் முன்னிலையில் வெளிப்படுத்த தயங்குபவர்கள் கல்வி இல்லாதவர்களுடன் சமமானவராகவே இருக்கிறார்கள். விளக்கவுரை. அறிவை வெளிப்படுத்தாதவர்களுக்கு பயன் இல்லை. ஒரு மனிதன் கல்வி கற்றிருந்தாலும் அதை செயல்படுத்தவோ பகிரவோ தயங்கினால் அவர் கல்வி கற்காதவரின் நிலைமைக்கு தள்ளப்படுவார். அறிவை பயப்படாமல் வெளிப்படுத்திக் கொண்டு மற்றவர்களுக்கு பயன்படும் வகையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். திருக்குறள்களை மீண்டும் ஒரு முறை திரும்பி பார்ப்போம். குறள் 721. வகையறிந்து வல்லவை வாய்ச்சோரார் சொல்லின். தொகையறிந்த தூய்மை எவர். குறள் 722. கற்றாருள் கற்றார் எனப்படுவர் கற்றார் முன். கற்ற செலச் சொல்லுவார். குறள் 723. பகையகத்து சாவார் எளியர் அரியர். அவையகத்து அஞ்சாதவர். குறள் 724. கற்றார் முன் கற்ற செலச் சொல்லி தாம் கற்ற. மிக்காருள் மிக்க கொளல். குறள் 725. ஆற்றின் அளவறிந்து கற்க அவையஞ்சா. மாற்றம் கொடுத்தற் பொருட்டு. குறள் 726. வாளோட்டென் வன்கண்ணர் அல்லார்க்கு நூலோட்டென். நுண்ணவை அஞ்சு பவர்க்கு. குறள் 727. பகையகத்து பேடிகை உள்வாள் அவையகத்து. அஞ்சும் அவன் கற்ற நூல். குறள் 728. பல்லவை கற்றும் பயமிலரே நல்லவையுள். நன்கு செலச் சொல்லாதார். குறள் 729. கல்லா தவறின் கடை என்ப கற்றறிந்தும். நல்லார் அவையஞ்சுவார். குறள் 730. உளரெனினும் இல்லாரோடு ஒப்பர் களனஞ்சி. கற்ற செலச் சொல்லாதார்.
இது போன்ற முக்கியமான பாடங்களை தொடர்ந்து அறிய எக்ஸ் ஹப் தமிழ் யூடியூப் சேனலில் உள்ள மற்ற வீடியோக்களையும் பாருங்கள். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். எக்ஸ் ஹப் தமிழ் உங்கள் டிஎன்பிஎஸ்சி தேர்விற்கான சிறந்த துணை. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வெற்றி நிச்சயம்.